ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார், விவசாயி மகள் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சண்டேவோட விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் நிறைய விஷயங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்குறேன். ஸோ அதனால் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ சண்டே அதுமா வந்து எப்போயுமே நான்வெஜ் இல்லாத வீடே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் இன்றைக்குமே நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து செக்கில் கொஞ்சம் எண்ணெய்கள்லாம் இல்லை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ரீஃபில் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கார வெங்காய சிக்கன் தான் வந்து செஞ்சு காமிக்கலான் இருக்கேன். ரெசிப்பியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஃபுல்லாக வந்து நான் லென்த்தியாக இந்த எல்லா ப்ராசஸுமே வந்து நான் அதில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இது ரெண்டையுமே வந்து நான் செக்கில் வாங்குவேன். பட் தேங்காய் எண்ணெய் மட்டும் நம்ம மரத்தில் தேங்காய் நிறையா இருக்கு இல்லையா, ஸோ அம்மா வீட்டில் அதெல்லாம் வந்து அரைச்சி பியூராக வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த தேங்காய் எண்ணெயிலையுமே வந்து நான் மேக்ஸிமம் வந்து சமைச்சிருவேன். சில விஷயங்கள்லாம் தேங்காய் எண்ணெயில் சமைச்சா நல்லா இருக்காதுன்னு இருக்குது. அந்த மாதிரி இதை மட்டும்தான் நான் கடலெண்ணெய் நல்லெண்ணெயில் வந்து சமைப்பேன். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம ரொம்ப டீட்டெயில்டான விலாக் போட்டு. எனக்கே ரொம்ப நாள் ஆன மாதிரி தான், எப்படி சொல்கிறது, ரொம்ப புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து பேசுகிற மாதிரி தான் எல்லாமே இருந்தது. அன்னைக்கு வந்து சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் வந்து சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, அப்புறம் கார வெங்காய சிக்கன் அதெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பட் நான் வந்து கார வெங்காய சிக்கன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ரெசிப்பியாக ஷேர் பண்ணியிருக்கேன். கிரேவி இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கோம். வேணும் அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய பெரிய பெரிய பீஸா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாமே சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணிட்டேன். நான் ஏன் இப்போல்லாம் வந்து வீடியோ போடுறதில்ல, ஏன் இப்போலாம் நிறைய பேசி விலாக் பண்ணுறதுல எல்லாமே சாங்ஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க, ஏன் நீங்கள் ரொம்ப அமைதியாகிட்டீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க. அமைதியாகிட்டேன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளும் வந்து ஒரு எப்படி சொல்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு தான். மற்றபடி வந்து பெருசாக அமைதியாகிட்டேன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம கார வெங்காய சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக சோம்பு, 10 மிளகு, சீரகம், கருவேப்பிலை. என்கிட்ட வர மல்லி இல்லை. ஸோ வர மல்லி இருந்தால் முக்கியமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப டேஸ்டி வந்து கொடுக்கும். இப்போ வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 4 பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து நல்லா கலரும் கொடுக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து வச்சுருங்க. முக்கியமாக வந்து கிச்சன் எப்போவுமே நீட்டாக இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம எதை எடுக்கிறோமோ அதை அந்த இடத்துலையே மறுபடியும் வச்சிட்டோம் அப்படின்னாவே ரொம்பவே நீட்டாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா முன்னாடியே வந்து என்னென்ன அதுக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைக்கிறத ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸில் எல்லா வேலையும் முடிஞ்சு கிச்சனும் நீட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம போனோடு சேர்த்து தான் சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன், கார வெங்காய சிக்கன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது 3ஐயும் போட்டு நல்லா பிசைஞ்சு மேரினேட் பண்ணுறதுக்கு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நம்ம மற்ற எல்லா வேலையும் பண்ணுறதுக்குள்ளேயே அது வந்து மிக்ஸ் ஆனாவே போதுமானது தான். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு தேவையான வெங்காயம் எல்லாமே வந்து கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த மசாலாவை வந்து அரைச்சிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்கிட்ட வர மல்லி வந்து இல்லை. அதனால் வந்து நான் மல்லி பவுடராகவே நான் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தது இருந்தது. ஸோ அதையுமே அதுக்குள்ளே போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதையும் போட்டு நான் அரைச்சிட்டேன். நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்து உள்ளே ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். இதை வந்து ஒரு ஜாரில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது நிறைய அந்த பொட்டேட்டோ ஃப்ரை கூட சூப்பராக இருக்கும் இந்த பவுடர். வேணால் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் எடுத்து அதே மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து ஒரு ஜாரில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ அந்த சைட் பை சைடாக வந்து இந்த சிக்கன் 65க்கு வந்து மசாலா வந்து பரட்டி வச்சுட்டு லெமனையும் ஸ்க்யூஸ் பண்ணி ஓரமாக தூக்கி வச்சாச்சு. ஸோ என்னென்னலாம் நம்ம வந்து யோசிச்சு வச்சுருப்போம் இல்லையா, இன்றைக்கி இதுதான் டிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனையும் முன்னாடி முடிச்சு வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக சமைச்சு முடிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் சண்டே அதுமாக தான் எல்லா ஃபேமிலியோடு இருக்க டைம். ஸோ எப்போயுமே ஃபுல் டைமு கிச்சன்லேயே நிற்கிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் மேக்ஸிமம் காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் கிச்சனுக்கு வந்து க்ளோசிங் டைம் கொடுத்துட்டு நான் வந்து போயிடுவேன். சரி, ஓகே. இப்போ சிக்கனுக்கு முக்கியமாக சேர்க்க வேண்டியது தேங்காய் எண்ணெய். ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது 3 வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கிட்டாவே போதுமானது தான். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நல்லா வதக்குனதுக்கப்புறமா
இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து இந்த சிக்கனுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் வந்து கார பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 3 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இதில் துளி அளவு கூட இங்கே தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஏன்னா சிக்கனில் இருக்க அந்த எக்ஸஸ் வாட்டரை வந்து நல்லா பிரிஞ்சு அந்த எண்ணெயோடு சேர்ந்து வரும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நல்லா சொல்ல வதக்கிக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிக்கிட்டே இருக்க ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், நான் சின்னதாக இருக்க ஒட்டியும் நான் 3 வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதே பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 போதுமானது தான். இல்லை எனக்கு நிறைய கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் 3 தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஒரு லிட் போட்டு மூடி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயமே நல்லா சுருண்டு வதங்கியிருக்கும். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இதே கன்சிஸ்டன்சி வேணும்னா எடுத்துக்கலாம். இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் நீங்கள் வற்ற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சைடு பை சைடே நான் வந்து கவுண்டர் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சமைச்ச பாத்திரம் எல்லாமே எடுத்து ஓரமாக வந்து வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்குமே அப்பாடா நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனால் நான் சைட் பை சைட் க்ளீன் பண்ணிக்கிட்டே என் வேலையை வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இப்போ நம்ம என்னென்ன சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாம். 65 எனக்கு வெங்காயம் இல்லைன்னா எந்த சாதமே உள்ளே இறங்காது. ஸோ ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி வந்து வச்சுருக்கேன். அந்த எலும்பு தோல் அந்த லெக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுல, ஸோ அதெல்லாம் போட்டு நான் வந்து ஒரு சிக்கன் கிரேவி வந்து பண்ணியிருக்கேன். ரெசிபி வேணால் நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. இப்போ நம்ம செஞ்ச கார வெங்காய சிக்கன் நான் கொஞ்சம் ட்ரையாகவே, ஏன்னா கிரேவி இருக்கிறனால போதும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரையாகவே பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, சொல்ல வார்த்தைகளே இல்லை. அதனால் நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து என்ன தான் நான்வெஜ் செஞ்சாலும் ரசம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லா சூப்பரான மிளகு ரசம் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சூடாக சாதம், அவ்வளோதான். இதுதான் வந்து எங்களோட சண்டே லஞ்ச் வந்து இருந்தது. ஸோ எவ்வளோ கடகடன் வேலையெல்லாம் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு நான் போய் மேக்ஸிமம் பிள்ளைங்களுடைய ஹஸ்பண்ட் கூட ஃபேமிலி டைம் தான் எனக்கு தேவைப்படுமா இருக்கும். ஸோ அதை தான் நான் எப்போயுமே என்ஜாய் பண்ணுவோம். அப்படியே வந்து சைட் பை சைடாக சமைச்சு முடித்த பாத்திரங்கள் எல்லாமே இருந்தது இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கழுவி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம சாப்பிட்டு முடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படா ஒரு பெட்டு கிடைக்கும், போய் படுக்கலாம், காலையிலேருந்து வேலை பார்த்துட்ருக்கோமே அப்படின்னு தான் வந்து தோணும். அதனாலேயே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சாப்பிட்டு சமைச்சு வச்சு முடித்தோடனே பாத்திரம்லாம் கழுவி வச்சுருவேன். ஏன்னா சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் சத்தியமாக எனக்கு எனர்ஜியே இருக்காது, லோவாயிடும். அது வரைக்கும் எவ்வளோ நாள் பண்ணுவேன். உங்களுக்கெலாம் எப்படின்னு நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்டும் வந்து எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சைடாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் உள்ளே பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து நான் துவைச்சி வச்ச துணி எல்லாத்தையும் எடுத்து நான் காய போடுறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து காய வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சண்டே டைமில் வந்து ஃபேமிலியாக எனக்கு ஹெல்ப் பண்ணும் தான். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு வேலையை வந்து பிரிச்சுப்போம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நமக்குன்னு ஒரு டே அப்படின்னா எதுனா எங்களுக்கு வந்து சாட்டர்டே நைட்டும் சண்டே தான். உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய நான்வெஜ்லாம் நம்ம சமைச்சோம் இல்லையா, அதனால் சிங்க் எல்லாத்தையுமே கழுவி விட்ருவேன் எப்போயுமே. இப்போன்னு இல்லை, எது சமைச்சு முடித்தாலும் லாஸ்ட்டாக பாத்திரம்லாம் முடித்ததுக்கப்புறமா நான் சிங்க் எல்லாமே கழுவி விட்ருவேன். அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன். நீங்கள் பாத்திரம் விளக்குற ப்ரஷ்லேயே கழுவுறீங்கன்னு நினைக்க வேண்டாம், இது வேறு அது வேறு. ஸோ அதுதான். ஸோ எல்லாத்தையும் வந்து நீட்டாக கழுவி வாஷ் பண்ணி முடிச்சிட்டாவே நமக்கு பார்க்கவே அப்பாடா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு திருப்தியாக இருக்கும். பார்த்தா குட்டீஸ் அப்போ தான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டோ இல்லை வேற எங்கேயாவது இருந்து எடுத்து வச்சுருந்த பாத்திரத்தை கொண்டு வந்து மறுபடியும் உள்ளே போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். பட் இருந்தாலுமே என் பாப்பாவுக்கு இப்போ இருந்து சொல்லி செய்கிறனால அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. பார்த்திங்கன்னா டெய்லி காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ எப்போயுமே நம்ம வீட்டுக்கிட்ட காக்கா வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்து நான் சண்டேனால அதுகளுக்கு இந்த மிஞ்சின தோல் இந்த இதெல்லாம் இருந்தது, அது எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா அது ரெண்டும் எப்படி பிடிச்சி இழுத்து சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்துட்டு என்ன பண்ணேன், ஆஹா இப்படி போட்டால் எல்லாம் சண்டையை போட்டுருங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணி எல்லா காக்காய்க்கும் வர மாதிரி வந்து வச்சிட்டேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட தரேன் பாருங்களேன். அது வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிடும் காக்கா. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாச்சு. ஒரு காக்கா வந்து நம்ம ஜன்னல்லையே நின்று சாப்பிட்டுட்டு தான் வந்து போகும். ஸோ இந்த மாதிரி காக்காய்க்கு நாய்க்கு இதெல்லாம் வந்து நானும் என் ஹஸ்பண்ட் எங்கள் பாப்பா எல்லாருமே எதுனாலும் சரி சாப்பாடுன்னு வந்து வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னாவே நாங்கள் வச்சுருவோம். அது இல்லாமல் அணில் வேறு வந்து சாப்பிட்டுட்டு போகும். எப்போயுமே எங்கள் வீட்டு கிச்சன் ஜன்னலில் ஒன்று மிச்சர் பொரி
எதுவோ பிஸ்கெட் அப்பளம் எதுனாலும் நாங்கள் வச்சுருவோம். அது அணிலோ காக்கா குருவி எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு போகும். அதில் எங்களுக்கு ஒரு மன திருப்தி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கிச்சனையும் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையும் கூட்டி முடிச்சுட்டு அந்தந்த இடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு கிச்சன் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு போனால் தான் தெரியுது, தொடர்ந்து 3 நாள் மழை பெஞ்சனால ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஈரப்பதமாக தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் மறுபடியும் வெளியே கொண்டு போய் காய போட்டு கொண்டு வந்து பெட்டில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது மொத்தமாக பல்காக நின்றுச்சு. சரி ஓகே, இதெல்லாம் மடித்து நம்ம எடுத்து வச்சுருவோம். அது இல்லாமல் குட்டீஸ் வந்து இந்த ரூமில் இப்போலாம் நிறைய நேரம் வந்து இந்த குட்டி ரூமில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு டிவி அவங்க அப்பா மாட்டி விட்டுட்டாங்க. ஸோ அதனால் அவங்க எப்போயுமே இங்கே தான் உட்காந்து கார்ட்டூன் பார்க்குறதா இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாமே இங்கேயே பண்ணுறதுனால இந்த பெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் இந்த குளிர் காலத்துக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ஸ்மெல்லாக இந்த ஈரப்பதம்னு சொல்லுவாங்களா அது மாதிரியே இருந்தது. ரெண்டாவது இந்த கம்பளி நம்ம விரிச்சிருக்கிறனால என்ன ஆகுது, இந்த குள்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டியாக பாப்பாங்க சாப்பிட்றதெல்லாம் உள்ளே போயிருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். ப்ளஸ் வந்து இந்த ரூமை நாங்கள் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம், பெரிய ரூம் தான் யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் இந்த ரூமை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, இனிமேல் நம்ம இந்த ஜாமான் வைக்கிறதுக்கு இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்மளும் இனிமேல் டெய்லி இதை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாப்பாங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த ரூமில் வச்சு நான் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அவங்க ட்ரெஸ்ஸில் இருந்து யூனிஃபார்ம் போடுற சாக்ஸு, அவங்க லன்ச் டவல், அப்புறம் அவங்களோட டாய்ஸ்லேருந்து எல்லாத்தையும் இந்த ரூம்லேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அது இல்லாமல் இந்த பெட்டுக்கு மேலே போட்டிருக்க அந்த குல்ட்லேயே வந்து எனக்கு நான் நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட் இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து மேலாப்பில் பார்க்கும்போது எதுவுமே தெரியல. ஸோ அந்த வேக்கமில் போட்டு இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு. உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். என்னடா இது மேலே தான் இத்தனை நாள் விளையாண்டுட்டு இருந்தோமா. ஆனால் இங்கே யாரும் நாங்கள் தூங்க மாட்டோம். பட் குழந்தைங்க விளையாடுறது, சாப்பிட்றது, டிவி பார்க்குறது, மேக்ஸிமம் டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம ஏன் இந்த ரூமை வந்து நம்ம கேர் பண்ணாமல் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஃபுல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி டஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா பில்லோலேருந்து அந்த ரூம் கட்டில் காட் எல்லாத்தையுமே நான் நகர்த்திட்டு அடியில் உள்ள பீரோ சைடில் எங்கெங்கே இருக்குமோ எல்லா இடத்துலையும் டஸ்ட் பண்ணி வேக்கம் போட்டேன். ஆக்சுவலாக அந்த வேக்கம் கிளீனர் வந்து அகாரோ பிராண்ட் தான். இது வந்து நோ பெய்ட் ப்ரமோஷன்ஸ், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதோட டீட்டெயில்ஸ் ரிவ்யூலாம் வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு வீட்டை ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நான் வந்து இதோட ரிவ்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் கொடுத்துருந்தா இதோட டாபிக் வந்து வேறு மாதிரி போயிடும், ப்ளஸ் லென்த்தியான வீடியோவாக போயிடும் சொல்லி நான் அது கொடுக்கல. அதுக்கப்புறம் பில்லோ கவர்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிட்டு இங்கே பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி மைனூட் பார்ட்டிக்கல் அவ்வளோ டஸ்டிங் இருந்தது உள்ளே. ஸோ அது எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பேசாமல் நம்ம பெட்ரூமை விட்டுட்டு இங்கேயே வந்து படுத்துக்கலாம்டா, ரொம்ப கம்பேக்டாக நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி பெட்டு வந்து செவரோட ஒட்டி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எங்கள் பெட்ரூமில் வந்து சென்டராக இருக்கனால எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. ஹோம் டூரும் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, கூடிய சீக்கிரம் அதை அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பெட்ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாடலாம். இது வந்து 10க்கு 10 அந்த அளவில் தான், சாரி 10x11. ஸோ அந்த அளவு உள்ளவே ஒரு அட்டாச் லைட்டின் பாத்ரூம் இருக்குது. இது கிட்ஸ் ரூமாக தான் நாங்கள் வந்து ஸ்டடிக்கோ இல்லை படுத்துக்கிறதுக்கோ தான் நாங்கள் ரெடி பண்ணி கட்டியிருந்தோம். பட் அவங்க எங்கள் கூட தான் தூங்குறாங்க. அதனால் இந்த ரூமை வந்து ப்ளே ஏரியாவாக வச்சுப்பாங்க, இல்லைன்னா டிவி பார்க்க யூஸ் பண்ணுவாங்க, விளையாடுறதுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து சும்மா ஒரு சின்ன கபோர்ட் வச்சு பார்ப்பாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் இங்கே ஒரு டிவி மாட்டிட்டாருன்னு சொன்னேன்ல அந்த டிவி தான். ஸோ அதை தான் பார்த்துட்டு இங்கே இருக்காங்க. ஸோ இந்த ரூமை வந்து நல்லா நீட் பண்ணிவிட்டு கதவையும் பூட்டி வச்சாச்சு. தேவைன்னா மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள், இல்லைன்னா ஓப்பன் பண்ண வேண்டாம், எப்போ நம்ம போகிறோமோ அப்போ பண்ணிக்கலாம், டஸ்ட்டு நிறையா சேருதுன்னு சொல்லிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹாலுக்கு வந்தால் தான் தெரியுது, ஹால்லே அங்கங்கே குட்டீஸ் எதாவது போட்டு தான் வச்சுருப்பாங்க. நம்ம ஒன்றும் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அதனால் இருக்கிறது எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக இந்த ஹால்லையும் வந்து கூட்டி முடிச்சிட்டேன். அந்த ரூமில் அவங்க அப்பா வந்து ஏதோ இன்றைக்குமே ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். அதனால் அந்த ரூம் எப்போவே நீட்டாக தான் இருக்கும். ஏன்னா டெய்லி நாங்கள் யூஸ் பண்ணுறோம், டெய்லி நாங்கள் அங்கே தான் தூங்குகிறோம். அப்படின்னும் போது நான் வீக்லி ஒன்ஸ் வந்து பெட் ஸ்ப்ரெட்லாம் மாற்றிடுவேன், அப்புறம் வந்து டஸ்டிங் பண்ணிடுவேன். ஸோ அதனால் பெருசாக அங்கே இந்த அளவுக்கு குப்பை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் நான் ஹாலை மட்டுமே ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சுட்டேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு சூப்பரான vlogல உங்களை பார்க்குறேன். பாய்.